என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் காலையில் தரப்படுகிறது என்பதை பலமுறை விளக்கியிருக்கின்றேன். காலையில் தான் நல்ல காரியங்களை செய்கின்றோம். திருமணம் செய்கின்றோம், கிரகப்பிரவேசம் செய்கின்றோம், குழந்தைகளுக்கு பேர் சூட்டுகின்றோம், கோவிலுக்கு செல்கின்றோம், பள்ளிக்கு செல்கின்றோம், அலுவலகத்துக்கு செல்கின்றோம். ஏன் அன்று நிறைய காரியங்கள் இருக்கின்றது. அந்த காரியங்களெல்லாம் செம்மையாக முடிக்க வேண்டும் என்று சொன்னால் உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும், மனமும் சரியாக இருக்க வேண்டும். உடலையும் மனதையும் சரியாக வைத்து கொண்டால்தான் நம் காரியங்களை செம்மையாக செய்ய முடியும். அதற்குத்தான் இந்த ஆசனம் மிகவும் பிரயோஜனப்படும். வந்த எந்த விளையாட்டுகளினாலும் இந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்காது. அந்த முறையில் இன்றைக்கு நமக்கு ஓசூலிலிருந்து பிஎஸ்எஸ் சந்தியா 11 வயது, சாருணி 4 வயது, கானவி 5 வயது, யஸ்வந்த் 10 வயது பிஎஸ்எஸ் யோகா சென்டரிலிருந்து வந்திருக்கிறார்கள். அதன் ஆசிரியர் பிரதீபா மாணவர்களை நன்றாக பழக்கி கூட்டி வந்திருக்கிறார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். ஒற்றைக்கால் தனுராசனத்தை செய்யப் போகிறார்கள். இவர்கள் 2 பேர்களும் கால் விரித்த ஆசனங்களை இந்த 2 குழந்தைகளும் புது மாதிரியான ஒரு ஆசனத்தை செய்ய போகிறது நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை மாணவ மாணவிகளே, நீங்கள் இந்த பத்மாசனத்தை கலைத்து விட்டு நீங்கள் ஆசனம் செய்யுங்கள். காலை பிடித்து கொண்டு தலையை தொடு, குனி. ஒற்றைக்கால் தனுராசனம். இந்த தனுராசனமே சில பேருக்கு வராதவர்களுக்கு இதுபோன்று ஒற்றைக்கால் தனுராசனத்தை பழகி அப்புறம் 2 கால்களையும் தலையை குனி, எடுக்காத, அப்பொழுதுதான் 2 கால தனுராசனம் பண்ணணும். அதுவும் பண்ண முடியலன்னா இந்த ஒரு காலில் ஒரு துண்டை சுற்றி பிடித்து இழுத்து செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், தனுர் என்றால் வில் ஆசனம். வில் எதிரிகளை கொல்லும், இது நோயை கொல்லும். குனிஞ்சு தலையத்தோடு, தலையை தூக்கப்படாது, தலையை குனிமா, தலையை குனி, தலையை குனி. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். தனுராசனம் பண்ணுறவங்க இடது காலை செய்யணும். நீங்கள் இன்னொரு தடவை குய்யாபாத ஆசனத்தை பண்ணணும். குனி, திரும்ப குனி, திரும்ப குனி. ஜீரண சக்தி மேம்படும். முதுகெலும்பு விளைக்கின்ற காரணத்தினால் L4 L5 உள்ள பிரச்சனைகள் நீங்கும். கழுத்தில் உள்ள வலிகள், மார்பகம் விரியப்படுகின்ற காரணத்தினால் சளித்தொல்லைகள் ஏற்படாது. தலையை குனி, தலையை தூக்கப்படாது, குனிமா சின்ன பொண்ணு. இவைகளெல்லாம் ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய அற்புதமான தனுராசனங்கள். மெதுவாக கலையுங்கள். வயிற்றில் தான் நிறைய உறுப்புகள் இருக்கிறது. அதை ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி என்றே சொல்லலாம். ரிலாக்ஸ். தலை இருமுறு, மூச்சு வாங்கு. அப்படியே இடது பக்கமாக திரும்புங்கள், பார்க்கலாம். அப்படியே ஒரு நேரே பாரு, நேரே பாரு. நீங்கள் திரும்புமா அம்மா, இப்படி திரும்பு, நீ இப்படி திரும்பு. அங்கே பாரு, அங்கே பாரு, நேரே திரும்ப. இப்படி ஒருத்த நேரே பாருமா. நீ கொஞ்சம் பின்ன தள்ளிப்போ, பின்ன போ, சின்ன பொண்ணு பின்ன போ, நீ பின்ன போ, நீ அந்த பக்கம் தள்ளி போடா. அப்படி பண்ணு. காலை வச்சுக்கோ, காலை வச்சுக்கோ. இது மாதிரி ஒற்றைக்கால் தனுராசனம்.
குய்யாபாதாசனம். இந்த குய்யாபாதாசனம் என்பது பிறப்பு உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை ஆண்மனங்களுக்கு சரி செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம் குய்யாபாதாசனம். தனுராசனம் ஜீரணக்கருவிகளை சரி செய்யக்கூடியது. முதுகெலும்பிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஆசனம். இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது அடுத்த காலை பிடிச்சி நீ கீழே இறக்கி பிடிக்கணும். தம்பி காலை கீழே இறக்கி பிடி. தூக்க நல்ல மேலே உயரமா. கீழே உள்ள காலை ஃப்ளாட்டாக விடணும். இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். அங்கே பார்க்க அப்படியே திரும்பி அப்படி உட்காருமா. அப்படி திரும்பி உட்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், சின்ன குழந்தைகளை முன்ன தள்ளிப்போ. அங்கே பார்க்காதாங்க, தள்ளிப்போ, முன்ன போமா. சின்ன குழந்தைகளை யோகாசனம் செய்ய வளர்க்குவது என்பது ரொம்ப கடினம். அது செய்ய ஆரம்பித்து விட்டால் விடாது, நமக்கே திரும்ப சொல்லித்தரும் இந்த மாதிரி செய்யணும். ஏன்னா வளையும் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால ஆசனங்களை சீக்கிரமாக முழுமைப்படுத்திடும். நம்ம தப்பாக செய்தால் கூட அது கரெக்ட் பண்ணும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை மாணவ பருவம் முதற்கொண்டே கற்றுக் கொடுத்து அவர்களை ஆரோக்கியவானாக மாற்ற வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்கிறார்களோ கொடுக்கவில்லையோ, இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஏதாவது ஒரு 10 ஆசனங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுதினமும் காலையிலும் மாலையிலும் நீங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீர்களானால் மருந்து செலவு உங்களுக்கு ஏற்படாது. இன்றைக்கி சின்ன குழந்தைகளுக்கு தான் நிறைய பணச்செலவு, மருந்து செலவு அதிகமாகுது. அதை தவிர்க்கலாம். ஆகவே இந்த மருந்தில்லா மருத்துவத்தை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து நோயற்ற வாழ்வுக்கு வழிகாண வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.